அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பிஜேபி 30க்கு மேலே வந்து எதிர்பார்க்க போகிறதில்ல இந்த தேர்தலில். 1998 வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஆனாங்க பிஜேபி. திடீர்னு அதுக்கு மேலே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் பிஜேபி. அப்படி தான் வந்து நம்மளோட ஒரு பார்வையாக இருக்குது. பட் இது ஏன் விட்டாங்க, அந்த ஏன் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு. பிஜேபிக்கு வெறும் 27 சீட்டு தான் அப்படி எடப்பாடியால் எப்படி வந்து நிறுத்த முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கலாம் அவரோட சாமர்த்தியம், எடப்பாடியோட சாமர்த்தியம் பிஜேபி வந்து ஏமாந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து நெகோசியேஷன் போதே பார்த்தோம் 20 தான் ஆரம்பிச்சிருக்காரு. போன வாட்டி நாங்கள் வந்து 20 தான் கொடுத்தோம், அதையெல்லாம் 20 ஆரம்பிச்சிருக்காரு. பிஜேபி தரப்பில் வந்து அவங்க ஃபேமாக எவ்வளோ நின்னாங்கங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. 30 தொகுதி போதும், மீதி 16 தொகுதி வந்து மற்றவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்கணும் அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இப்போ என்ன இது பார்த்தோம்னா மற்ற கட்சிங்களாம் வந்து இரட்டையலை சின்னத்தை நிற்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ பிஜேபி சின்னத்தில் நிற்கிறதுல வந்து அவனுக்கு ஆர்வம் காமிக்கல. ஆனால் இரட்டையலையை பொறுத்தவரை வந்து அது எம்ஜிஆரோட சின்னம். யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெபாசிட்லாம் போகாது. எப்படி தான் திமுக வந்து ஒரு ஆட்டங்கான வைக்க முடியும் அப்படிங்கிறது இரட்டையலையில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது இவங்க வந்து இரட்டையலை தான் நிற்க ட்ரை பண்ணுறாங்கன்னு போது ஸோ குறைச்சிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது. அது ஒரு காரணம். பட் போன வருஷம் நம்ம வந்து ஸ்ரீராம் சௌத்ரியோட வந்து ஒரு பேட்டி ஒன்று வாங்கியிருந்தோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பிஜேபி 30க்கு மேலே வந்து எதிர்பார்க்க போகிறதில்ல இந்த தேர்தலில். அட் வாட் எவர் காஸ்ட் டிஎம்கே வந்து ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், அதுதான் எங்களோட கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். அதுதானே என்னமோ தெரில, இவங்க வந்து 30 ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ இபிஎஸ் வந்து 25 ஏறி வந்திருப்பார். ஸோ அட்லீஸ்ட் 25 + 30 காம்ப்ரமைஸ் 28. அட்லீஸ்ட் காங்கிரஸும் 28 தொகுதி வாங்கியிருக்காங்க இதில் அவங்க கூட்டணியில். அதுக்கு மேலே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் பிஜேபி. அப்படி தான் வந்து நம்மளோட ஒரு பார்வையாக இருக்குது. பட் இது ஏன் விட்டாங்க, அந்த ஏன் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு. பட் இதில் 1-2 சீட்டில் வந்து நிரடல் இருந்தாலும் அதை வந்து பெருசாக வந்து பொருட்படுத்த வேணாம் அப்படிங்கிறதான் வந்து பிஜேபியோட கருத்தாக இருக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா வந்து அன்புமணிக்கு ஆல்ரெடி 18 சீட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து அவரோட சின்னமே வேணும் டவுட்டில் தான் இருக்குது. இப்போ இன்னும் திரும்பி கேஸ் வந்து போயிட்டுருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ மாம்பழ சின்னம் கிடைச்சாதான் வந்து அவருக்கு 18 சீட்டு கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து ஒரு நிடலான விஷயந்தான். ஸோ இவருக்கு ஒரு 18, இவருக்கு ஒரு 27 அப்படின்னும்போது நம்ம எடப்பாடியோட லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 9 இன்னும் டவுட்டாக இருக்குது. ஸோ கூட்டு எண் பார்த்தா 27, கூட்டு எண் வந்து 9. நம்ம அன்புமணிக்கும் வந்து 18, கூட்டு எண் 9. ஸோ 2 பேருக்கும் சேர்ந்து அவளுக்கு 9 கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. பட் இந்த விஷயத்தில் வந்து நம்ம முதல்ல திரும்பி சொல்கிறது தான், வாட் எவர் காஸ்ட் வந்து டிஎம்கேவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க பிஜேபி. ஸோ இது வெற்றி அடைஞ்சதுன்னா நல்லது பிஜேபிக்கு. இல்லாட்டி வந்து ஆந்திரா மாதிரி ஆகிடும் தமிழக பிஜேபி. அதுதான் பெரிய பிரச்சனை. இல்லை இதே மாதிரி தான் ஆந்திராவில் முன்னே சொல்லிட்டு இருந்தோம். 1998 வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஆனாங்க பிஜேபி. திடீர்னு லக்ஷ்மி சிவபார்த்தியோட சேர்ந்துக்கிட்டு 3-4 எம்பி சீட்டு வாங்கினாங்க. அப்போ சந்திரபாபு நாயுடே வந்து அசந்து போனார். அப்போ ஸோ அவர் என்ன பண்ணார்னா பயந்து போய் இவங்கள கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி இந்த மாவை கழட்டி விட்டாங்க. லக்ஷ்மி சிவபார்வதியை கழட்டி விட்டு இவங்க வந்து கூட்டணி சேர்ந்தாங்க இவங்களோட நாயுடு வந்து பயங்கரமான சாமர்த்தியமான ஆள். அப்போ வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்த பட்சத்தில் அட்லீஸ்ட் 40-50 சீட்டாவது வாங்குவாங்க அப்படின்னு சொன்ன போட்டு வாங்குவாங்கன்னு பார்த்தோன்னா 25 சீட்டுக்கே நெருக்கிட்டார் அவர் நாயுடு. ப்ளஸ் எம்பி சீட்டுமே வந்து ரொம்ப 7-8 தான் கொடுத்தாரு. ஸோ நிறைய பேர் எவன்லாம் வந்து கட்சியில் வந்து ஆதாயம் அடையலாம், பதவி அடையலாம்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களாம் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் பிஜேபி வந்து எழுந்துக்கவே முடியல. இப்போவும் பார்த்தோம்னா வந்து ஆந்திராவில் பிஜேபி வந்து வீக்கு தான். பவன் கல்யாணம் வந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு கூட்டணி சேர்த்தனால தான் வந்து இப்போ வந்து மினிஸ்டர் லெவலில் வந்திருக்காங்க பிஜேபி. அப்போ ஆந்திராவில் 99 வந்து போனது தான் பிஜேபி. 25 இயர்ஸ் கழித்து பவன் கல்யாணம் வந்து ஒரு பாவம் வந்து உயிர் கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. ஸோ அதனால் வந்து இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சால் பிஜேபிக்கு வளர்ச்சி உண்டு தமிழ்நாட்டில்.
சப்போஸ் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர முடியல, திரும்பி டிஎம்கே தான் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பிஜேபி எழுந்துக்கவே முடியாது தமிழ்நாட்டில். அதுதான் திரும்பி அண்ணாமலையோட எல்லா உழைப்பும் வந்து வீண். முதலேருந்து அண்ணாமலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும், அதுதான் பார்க்கணும். ஸோ அமித்ஷா வந்து ஒரு கேம்பிள் தான் இது, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இது எப்படி இந்த வியூகம் வந்து வெற்றி அடையுங்கிறத பார்க்கலாம். ஜெயஹிந்த். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. டிஎம்கே கூட்டணியில் பிசிகே கட்சிக்கு நிலைமை பார்த்தோம்னா அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அவங்களே தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம்னா டிஎம்கே என்ன சொன்னால் ஊதிக்கிட்டு பாஜக வந்துடும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியே பார்த்தோம்னா ஜென்டில்மேன் ஃபினிஷஸ் லாஸ்ட் அப்படின்ற இது அடைமொழிக்கு ஏற்ப டெஃபினட்டாக பார்த்தா இவங்க வந்து டிஎம்டிக்கே உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க, 10 சீட்டுக்கிட்ட வரலாம் அப்படிங்கிறாங்க டிஎம்டிகேக்கு. ஸோ அப்படிங்கிற போது டெஃபினட்டாக வந்து இவங்க தொகுதியை வந்து குறைச்சிக்கோ அப்படிங்கிறாங்க பிசிகேக்கிட்டேயும் கம்யூனிஸ்ட்டுக்கிட்டேயும். பிசிகேவோட ஆதங்கம் என்னன்னா பார்த்தோம்னா தொகுதி வந்து ஜாஸ்தியாரெலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் குறைச்சிக்காத அப்படிங்கிறாங்க. நேற்று வந்த டிஎம்டிகேக்கு ஏன் இவ்வளோ ஆதரவு? இதுக்கு காரணமே வந்து பிசிகே தான். இன்னையே வந்து பார்த்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய என்னமோ நினைக்கிறேன், இப்போ தயாநிதி மாறன் வந்து ஒரு பேட்டியை சொன்னார், நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டு ஒரு கேஸில் மாட்டினார். உடனே ஒரு தோழமையை சுடுதுன்னு சொல்லிட்டு விட்டார் ஒரு பிசிகே. அப்போவே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி எதாவது பண்ணியிருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட இருப்பு வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லா கட்டத்துலையுமே அமைதியாக இருந்துக்கிட்டு எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஊரில் வந்து இந்த மலத்தை வந்து குடிநீரத்தில் வந்து கலந்தது, இது மாதிரி அதில் கவனம் இருந்தது, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து ஒரு டிஎம்கே வந்து பயம் விட்டு போயிடுச்சு பிசிகேவுக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா வந்து பிசிகேவோட சப்போர்ட்டுமே வந்து விஜய் கட்சிக்கு போகுது அப்படின்னு ஒரு டேட்டா விட்டு காமிச்சு. ஸோ பிசிகே வந்து அவங்களோட பலத்தை வந்து அண்டர்மைன் பண்ணலாம் இருக்காங்க இல்லையா டிஎம்கே, அவங்க பலத்தை கூட்டுற வழியில் இல்லை. ஸோ இப்போ அதனால் பிசிகே வந்து வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவும் வந்து விரோதத்தை வந்து வளர்த்துக்கிட்டாங்க பிஜேபி இது வரைக்கும் சரி. ஸோ அவங்க வந்து மெயினான ஆத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து பிஜேபி மேலே தான். பிஜேபி வந்து போய் ஏடிஎம்கேட போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளை வந்து சேர விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதான் வந்து செம்ம ஆத்திரம் பிசிகேவுக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்பப்போ வந்து அவங்களோட வந்து பேச்சில் வந்து வெடிக்குது. ஏடிஎம்கே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசி நமக்கு வந்து வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கையாகவே இருக்குது. பட் இதுக்கு காரணம் வந்து பிசிகேவோட கொள்கை தான். இங்கே பிஜேபி பார்த்தோம்னா ஷெட்யூல் கேஸ்ட்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப் பர்சனே வந்து பிரசிடெண்ட் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி எங்கேயான ஆக்க முடியுமா டிஎம்கேல தலைமை பதவிங்கிறது கோபாலபுரத்துக்கு தான் உரியது. இப்போ நம்ம ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இப்படியே தான் போகுமே ஒழிய வேறு யாருக்கும் போகாது. ஸோ அப்படிங்கிற போது டெஃபினட்டாக வந்து இவங்களே வந்து ஒரு பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியே இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். வந்து சிக்கிக்கிட்டாங்க பிசிகே. ஸோ வேறு வழி தெரியாமல் அவங்க தவிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து தொகுதிகள்லாம் குறைய போகுது பிசிகேவுக்கு. ஏன்னா இவங்க டிஎம்டிகேவை வந்து காமிச்சு. ஸோ டிஎம்டிகே பொறுத்தவரை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு 6% மேலே 1% கிட்டத்தட்ட ஆதரவு இருக்குது. ஏன்னா தெலுங்கு பேசும் மக்களிடையே வந்து கேப்டன் மேலே இருக்கிற அபிமானத்தினால வந்து ஒரு ஓட்டு இருக்குது. அதுதான் வந்து ஏடிஎம்கே வந்து கை கொடுத்துருக்கு போன வாட்டி. அவங்களே வந்து ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற ஒரு போர்வையில் வந்து கட்சியை அடைய வச்சுட்டாங்க டிஎம்கேக்கு. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை அவங்களோட வந்து ஏன் வந்து சக்ஸஸ் ஆச்சு. பட் கட்சி வந்து காணாமல் போகுது கூடிய விரைவில், அது நிச்சயம். பட் டெஃபினட்டாக வந்து மார்க்சிஸ்ட்டுக்கும் சரி பிசிகேவும் சரி செம்ம காய்ச்சலாக இருக்காங்க. எவ்வளோ தொகுதி தரப்போகிறீங்க டிஎம்டிகேக்கு அப்படிங்கிறத வந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க இன்னும் கூட்டணி பேச்சு இன்னும் தீவிரமடையும் தோணுது. டெஃபினட்டாக வந்து டிஎம்கே கூட்டணியில் வந்து அமைதியாக இருக்க போகிறதில்ல.
எலெக்ஷன் ஒர்க் நெருங்க வந்து இன்னும் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வெடிக்க தான் போகுது. ஸோ 2 கூட்டணியுமே வந்து இது ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. அட்லீஸ்ட்டு வந்து என்டிஏல வந்து அமித்ஷா வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு. இங்கே யாரும் இல்லை அந்த மாதிரி. ஸோ டெஃபினட்டாக வந்து கூட்டணி நம்பும் திமுக கூட்டணியில் வந்து நிஜமாகவே புகைச்சல் ஜாஸ்தி இருக்குது. இந்த பிசிகேவுக்கு நிறையா வந்து ஹார்ம்ஸ் நிறையா இருக்குதுன்னு தோணுது.